வணக்கம். ஷயனம. அது என்ன மடவார் வளாகம்? கண்டிப்பா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி. தெரியாதவங்க நெறைய பேர் இருக்கலாம் இல்லையா? அது கொஞ்சம் இருக்கலாம். தெரியாதவர்களுக்கு உண்டான பதிவு தான் இது. அந்த இடத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த இடத்துல வைத்தியநாத சுவாமி தினமும் இறைவனை 2 பெண்கள் வீணை மீட்டி இறைவனை தொழுது வந்தனர். தன்னுடைய இசை திறமையினால் தனக்கு தெரிந்த இசையின் மூலமாக இறைவனை தொழுது வந்தனர். அப்போ ஒரு நாள் இறைவன் கனவில் தோன்றி கன்னி மூலையிலே பொன்னால் ஆன ஒரு பொருள் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த பெண்களும் மிகவும் சந்தோஷமாக கன்னிமலையில் சென்று பார்த்து அந்த பொருளை எடுத்துக்கொண்டனர். அந்த பொன்னால் ஆன பொருளை எடுத்து சந்தோஷப்பட்டு அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களையும் செய்து கொண்டு தினமும் தாங்களும் சந்தோஷமாக இருந்து தன்னுடைய இறைவனையும் சந்தோஷமாக வைத்துக் கொண்டனர். எப்படி? இசையின் மூலமாக. அந்த பொருள் கிடைத்த இடம் மடவார். அதனாலதான் மடவார் வளாகம் என்று பெயர். எப்படி ஒரு அற்புதமான பெயர். அந்த காலத்துல எல்லாமே நடந்தது. அவர்கள் வாழ்ந்த காலத்துல நாம இல்லை, அவ்வளவுதான், சிம்பிள். ஆனா அந்த விஷயத்தை நாம கேள்விப்படுறோம், படிச்சிருக்கிறோம், பார்க்குறோம். பெரியவர்கள் மூலமாக அதை நம்ம செவிவழி செய்தியாக கேட்குறோம். அப்போ நம்ம எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருப்போம். கடுகளவாவது புண்ணியம் பண்ணியிருப்போமா இல்லையா? திருவண்ணாமலை போனால் சித்திரகுப்தரை வழிபடும் பொழுதே கடுகளவு செய்த புண்ணியத்தை எனக்கு மலையளவாக மாற்றிக்கொடு, மலையளவு செய்த பாவத்தை கடுகளவாக மாற்றிக்கொடுன்னு நம்ம பகவான்கிட்ட வேண்டிட்டு வருவோம். அப்போ நாம செய்யக்கூடிய தர்மம் நிச்சயமாக ஏதோ ஒரு ரூபத்தில் திரும்ப நமக்கு கிடைக்கும், வரும். புண்ணியமாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியானதாகவும் நிச்சயமாக இறைவன் நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பார். நமக்கான ஒன்று நம்மை விட்டு எங்கும் போகாது, எங்கும் செல்லாது, இல்லையா? இறை சக்தியை நம்பும் பொழுது ஆனந்தம், சச்சித் ஆனந்தம், பேரானந்தம், பரமானந்தம். அதுவும் தெய்வசக்தி இருப்பவர்களுக்கு தெய்வசக்தி சம்பந்தப்பட்டவர்கள் தொடர்பு கிடைக்கும் பொழுது எப்படி இருக்கும்? இறைவனை வழிபட்டு ஆடி பாடி தொழுது அவரையே நித்தம் நினைத்திருப்பவர்களுக்குத்தானே தெரியும். தர்மம் தர்மம். ஷாயனம்.